கலிஃபோர்னியா ஃபுல்லாகவே இப்போ காட்டு தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி கூட நம்ம சேனலில் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. கலிஃபோர்னியா ஊரே சரியான தீயா இருக்கு. காட்டு தீ ஊருக்குள்ள வந்து ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இது பரவதுக்கான மெயினான காரணமும் ஒரு காத்துன்னு சொல்லியிருந்தோம். அது சாதாரண காத்துல சாண்டானா விண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 120 km/h ஸ்பீட்ல அந்த காத்து வீசிட்டு இருக்கு. அதனாலேயே இந்த தீ வேகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த சாண்டானா விண்ட்ஸோட ஸ்பீட் கம்மியா இருக்கு. அதாவது 120 km/h காத்து வந்து இப்ப 88 km/h ஸ்பீட்ல ஆயிருக்கு. தீ பரவுறது கொஞ்சம் கம்மியாயிருக்கு அந்த காத்து இல்லாததுனாலே. முன்னாடி அளவுக்கு இப்ப தீ ரொம்ப வேகமாக பரவுறது இல்லை. காத்து ரொம்ப ஸ்பீடு கம்மியானதுனால தீ பரவுற ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆனா தீ அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த தீ அதிகமாயிட்டே இருக்கிறதுனால புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, ஏரோப்ளேன்ல இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பவுடரை ஊர் ஃபுல்லா தூவிட்டு இருக்காங்க. இந்த பிங்க் பவுடரை போடுறதுனால ஊர்ல எல்லாம் கொஞ்சம் தீ பரவுறது கம்மியாயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிங்க் பவுடர் ஏரோப்ளேன் மூலமா ஊருக்குள்ள எல்லா பக்கமே இதை தூவிட்டு இருக்காங்க. இது தூவுறதுனால தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சதுனாலே நிறைய பக்கம் இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாக்குறாங்க ஃபுல்லாவே இந்த பிங்க் பவுடரை தான் போடுறாங்க. இந்த பிங்க் பவுடருக்கு அவங்க ஒரு பேரு வச்சிருக்காங்க. அது என்ன, இந்த பிங்க் பவுடரோட பேர் வந்து பாஸ் செக்னு சொல்றாங்க. அந்த பாஸ் செக்குங்கிற பவுடர் தான் ஊருக்குள்ள எல்லா பக்கமே போட்டுட்டு இருக்காங்க. இது போடுறதுனால தீயும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கு. பாஸ்டெக்னு சொல்ற இந்த பிங்க் கலர் பவுடர் வேற எந்த விதமான கெமிக்கலும் இல்லை, வெறும் வாட்டரும் அமோனியம் பாஸ்பேட்டும் மட்டும்தான் இதில் கலந்துருக்காங்க. இது 2 மிக்ஸ்டர் தான் இந்த பிங்க் பவுடர்ல இருக்கு. இந்த பவுடர்னால தீ அணையாது, தீ பரவாம இருக்கும்னு தான் சொல்றாங்க. இதை வந்து தீ மேல போட மாட்டாங்க, இதை வந்து செடியில தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது செடிக்கான ஃபெர்டிலைசரா தான் இது யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பிங்க் பவுடர் போடுறதுனால என்ன நடக்கும்னா, செடியில இருந்து தண்ணி எவாபரேட் ஆகாம இருக்கும். அதாவது டிரான்ஸ்பிரேஷன் ஆகாம இருக்கும். டிரான்ஸ்பிரேஷனா செடியில இருந்து தண்ணி வந்து வெளியில போடுறதுன்னு டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இந்த பவுடர் போடுறதுனால செடியில இருந்து அந்த தண்ணி வெளியில போகாது. செடியில இருந்து தண்ணி வெளியில போகலாம். செடி எப்பவுமே பச்சையா இருக்கும். காஞ்ச இலை செடியில இருந்த தீ வந்து வேகமா பரவும். பச்சையா இருக்கிற செடியில அவ்வளவு சீக்கிரம் தீ வேகமா பரவாது. இந்த அமோனியம் பாஸ்பேட்டும் தண்ணி கலந்துருக்கிற இந்த மிக்சரை தூவும் போது அதுல இருக்கிற தண்ணி எங்கேயும் போகாம அந்த செடிக்குள்ளாரே இருக்கும். அப்போ வந்து தீ அந்த செடி மேல பரவாது. இதனாலேயே நிறைய பக்கம் பாக்குற செடியில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பிங்க் பவுடர். கீழே பாக்குற இடமெல்லாம் இந்த மாதிரி பிங்க் கலர்ல தான் இருக்கும். இந்த பாஸ் செக்கிங் இந்த பவுடர் பிங்க் கலரா இருக்கிறதுக்கான காரணமும் அதான். மேல இருந்து பார்த்தா கீழே பிங்க் கலரா இருந்துச்சுன்னா இங்க போட்டோன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனாலேயே தான் இந்த பிங்க் கலர்ல செஞ்சிருக்காங்க. என்னதான் இந்த பிங்க் பவுடர் போட்டு ஒரு சில இடத்துல தீயை கண்ட்ரோல் பண்ணாலும் ஸ்ப்ரெட் ஆகாம தடுத்தாலும் இன்னும் சில இடத்துல தீ ரொம்ப அதிகமா இருக்கு. வேலி சைட்ஸுங்கிற இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர் நிலம் எரிஞ்சிட்டு இருக்கு. இனி அங்க தீ குபுன்னு எரிஞ்சிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த தீ வந்து நிறைய பேர்த்தோட வீடெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யாருக்குமே இன்சூரன்ஸே தரல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி இங்க இருக்கிற யாருக்கும் ஃபயர் இன்சூரன்ஸ் தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கலிபோர்னியா மாதிரி ஒரு ஊர்ல ஃபயர் இன்சூரன்ஸ் அதிகமா வந்துட்டே இருக்கும். அதனால இங்க இருக்கிற யாருக்கும் நாங்க இன்சூரன்ஸ் தரமாட்டோம்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா இன்சூரன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இதனால ஒரு நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. இது என்ன பிளான் பண்ணதா? 3 மாசம் முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் எப்படி இங்க தீ வரும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. இது ரூமர்ஸ் தான், ஒரு டிஸ்க்ளைமரா முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது இது அமெரிக்கன் கவர்மெண்ட் பிளான் பண்ணி இந்த இடத்துல தீ வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இது ரூமர்ஸ் தான், உண்மை இல்லை. இந்த ரூமரை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்களான்னு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணம், இந்த தீ வர்றதுக்கு. அவங்க தான் பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்டாலும் யாரும் இன்சூரன்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லா தீ வச்சு எரிச்சிட்டா வீடு எதுவுமே இருக்காது. இங்க இருக்கிற எல்லா வீடும் வேற மரத்துல தான் செஞ்சிருப்பாங்க. உட்ல வந்து சீக்கிரமாவே தீ பரவிடும். அதுக்கப்புறம் சீக்கிரமா சாம்பலும் ஆயிரும். அதனாலேயே இந்த இடம் ஃபுல்லா காலியாக்கி ஃபுல்லா சாம்பல் ஆக்கிட்டு இவங்க புதுசா இந்த சிட்டியவே மாடர்ன் சிட்டியா மாத்திருக்கான பிளான் தான் இந்த கலிபோர்னியால இந்த மாதிரி ஒரு வைல்டு ஃபயரை வச்சிருக்காங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் பிளான் பண்ணி இந்த இடத்துல தீ வச்சிருக்காங்கன்னு தான் நிறைய ரூமர்ஸா சொல்றாங்க. இது உண்மையில யாரும் இதை நம்ப வேணாம், ரூமர்ஸா தான் இது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தீ அணைக்கிற ப்ராசஸ்ல நிறைய ஃபயர் இன்ஜின் இந்த மாதிரி கிரேன்ஸ்ல வச்சு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மூலமா தண்ணி வச்சு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு இதுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டா ஒரு ஹெலிகாப்டர் அந்த தீக்குள்ள தவறி விழுந்துருச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அந்த ஹெலிகாப்டர் அந்த தீல விழுந்து அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டா அங்க மாறி இருக்கு. என்னதான் ஒரு சில இடத்துல தீயெல்லாம் கம்மி பண்ணியிருந்தாலும் இன்னும் சில இடத்துல ரொம்ப அதிகமா தீ இருக்கு. இடமெல்லாம் சாம்பலா போயிடுச்சு. இந்த இடத்துல தீ வந்துச்சா இந்த இடத்துல வீடு இருந்துச்சானே டவுட்டா இருக்கு. இந்த இடமெல்லாம் பாருங்க ஃபுல் சாம்பலா இருக்கு. வீடு இருந்ததுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட இல்லை. அங்க சின்னதா பாக்ஸா தெரியுது தவிர வீடு இருந்ததுக்கான அடையாளங்கிறது ஒண்ணுமே இல்லை. கார் மெட்டல்ஸ் எல்லாம் உருகி போயிருக்கு. அந்த அளவுக்கு தீ ரொம்பவே பெருசாகவும் பரவி இருக்கு. இன்னும் ஒரு சில ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. அதாவது கலிபோர்னியால வருஷம் தீ வரும், நம்ம ஊர்ல வெள்ளம் வர மாதிரி அங்க நிறைய தீ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் ரொம்ப பெருசா இதை பெரிய நியூஸா ஆக்குறாங்க.
பாக்குறாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் பிளான் பண்ணி இந்த தீயை வச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது இன்னும் தெரியல. இது ஜஸ்ட் ரூமர் தான் இது. இந்த கலிபோர்னியால வந்த காட்டு தீ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கான இன்னும் ரீசன் என்ன, பட்ஜெட் அலோகேஷன்ல ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் இல்லாதது இந்த தீ அணைக்க முடியாததுக்கான பெரிய காரணம் நம்ம முன்னாடி வீடியோலாம் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இவங்க பட்ஜெட் அலோகேஷன்ல ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ரொம்ப கம்மியான அளவு தான் பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. அதனாலேயே தான் இவங்களால தீயை இனி அணைக்கவே முடியல. இந்த தீயினால கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹெக்டார்ஸ் அளவுக்கு நிலம் மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. அவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த தீ கொடுத்துட்டு போயிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த தீ எப்படி உருவாச்சுன்னு இன்னைக்கு தெரியல. காட்டு தீயா உருவாச்சான்னு தெரியல, இல்ல வேற எப்படியாவது உருவாச்சான்னு இப்போ வரைக்கும் இந்த தீ எப்படி உருவாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல யாருக்குமே. இந்த தீ ரொம்ப பெருசானதுனால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கும் மேல மக்கள் வந்து எவாக்குவேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. 1.5 லட்சம் பேர் மக்கள் வந்து வெளியில வந்துட்டாங்க. கலிபோர்னியா ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு வீடே இல்லாம ரோட்ல எல்லாம் தங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் கலிபோர்னியா ஊர்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. இதுல ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால லாஸ் ஆனவங்களுக்கு நாங்க ஃபுல்லா கொடுத்துருவோம், 100% உங்க லாஸை கொடுத்துருவோம் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜோ பைடனுக்கு இல்லை. ஏன்னா ஜோ பைடனோட பிரசிடென்டான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் வரப்போறாரு. அவரு வந்து அவரோட கவர்மெண்ட்ல இருக்கும் போது அவங்க 100% லாஸை கொடுக்கணும். அதனால இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. ஜோ பைடன் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ இந்த காட்டுத்தீனால அடுத்த பிரசிடென்டா வரப்போற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கும். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்ல தான் இப்போ 100% லாஸை கொடுத்தே ஆகணும். சொன்னபடியே செய்யணும். அதான் கவர்மெண்ட் பண்ணணும். ஜோ பைடன் அப்படி சொன்னதுனால இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சைடுக்கு ஒரு பெரிய தலைவலியா இப்போ இருக்கும். இந்த காட்டுத்தீ ஒரு சில இடத்துல பெருசாகிட்டே தான் இருக்கு. இன்னும் சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பெருசா இருக்கோ அங்கெல்லாம் பெருசாகிட்டே தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட மேக்சிமம் எஃபர்ட்டை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணதான் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கோஸ்ட் ஃபயர்னு ஒரு ரீஜியன்ல தீ வந்திருக்கும். அங்கதான் கம்மியான நிலம் எரிஞ்சிருக்கு. அதாவது 799 ஏக்கர் எரிஞ்சிருக்கு. அதுதான் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கம்மி நிலமா அங்க எரிஞ்சிருக்கு. அங்க வந்து ஃபுல்லாவே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. தீ பரவாம அங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஹோஸ்ட் ஃபயர்ல. இப்போ புதுசா பாஸ்டிக்னு ஒரு பிங்க் பவுடர் போட்டுட்டு இருக்காங்க. அது போடுறதுனால தீ அணையல. தீ ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்க தான் முடியும். அது போடுறதுனால தீ தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி அணையாது. ஸ்ப்ரெட் ஆகாம தான் தடுக்க முடியும். அது போட்டே ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க. ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கும் போது மற்ற தண்ணியை வச்சு ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் போடுறது என்னன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் பிளான் பண்ணி இந்த தீயை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையே இல்லை. ஏன்னா அவங்களோட ஊர் அழியிறது அவங்களே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஜஸ்ட் ரூமர் தான். இந்த காட்டுத்தீ ரொம்ப அதிகமானதுனால அமெரிக்கன் ஆக்டர்ஸ் பல பேர் இதுக்காக டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமமே $1 மில்லியன் தான் எல்லாம் டொனேட் பண்றாங்க. அங்க அவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்க. ஒரு தீ வந்தா மக்களுக்கு ஏதாவது ஆபத்துனா அங்க இருக்கிற பொதுமக்கள்ல இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே அதுக்காக டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த தீ கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் கம்மி ஆகும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க.